வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூறாக்கள் பெரிய சூறாண்டனால பாதி பாதியாக நடத்துகிறேன் பாருங்கள். கிராமன் காத்திபீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிராமன் காத்திபீன் அவர்கள் சங்கையான எழுத்தாளர்கள். யார்? அந்த மலக்குமார்கள். அதாவது மக்களுக்கு அவங்கள பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் இருப்பாங்க. யஅலமூன மா தஃஅலூன் நீங்கள் செய்யக்கூடியவற்றையெல்லாம் அவர்கள் அறிவார்கள். இன்னல் அப்ரார லஃபீ நஈம் நிச்சயமாக நல்லவர்கள் சுவர்க்கத்தில் சுகபோகத்தில் இருப்பார்கள். அப்ரார்னா நல்லவர்கள். வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம் இன்னும் நிச்சயமாக பாவிகள் ஜஹீம் என்ற நரகத்தில் இருப்பார்கள். யஸ்லௌனஹா யௌமத்தீன் அந்த யௌமத்தீன் சொல்லக்கூடிய அந்த மறுமை நாளில் அவர்கள் அந்த நரகத்திலே சேர்வார்கள். வமாஹும் அன்ஹா பிகாயிபீன் இன்னும் அவர்கள் அதிலிருந்து மறைந்து தப்பித்து விட முடியாது. நரகத்திலிருந்து மறைஞ்சி ஒளிஞ்சி ஓட முடியாது. வமா அதுரா கமா யௌமுத்தீன் கூலி கொடுக்கப்படும் நாள் என்று உமக்கு அறிவித்தது எது நபியே? சும்மமா அதுரா கமா யௌமுத்தீன் இன்னும் பிறகும் கூலி கொடுக்கப்படும் நாள் என்று நபியே உங்களுக்கு அறிவித்தது எது என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்கிறார். யௌம லா தம்லிகு நஃப்சுல் லினஃப்ஸின் ஷைஆ அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு சொன்னால், அந்த கூலி எடுக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டது சொன்னால், ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த விதமான இந்த எதையும் செய்வதற்கு சக்தி பெறாத நாள். ஏன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு உதவி செய்ய முடியாது. அதாவது வாப்பா மகனுக்கோ உம்மா பிள்ளைகளுக்கோ வாப்பா உம்மா பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் உம்மா அப்பாக்கோ ஒன்றுமே செய்ய முடியாத நாள். மறுமை நாளில் எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க, யாராச்சும் காப்பாற்றுவாங்களான்னு சொல்லி. வல் அன்று யௌம இதில்லில்லா அது அன்றைய தினத்தில் எல்லா அதிகாரமும் அல்லாஹ் தாலாவுக்கே உரியது என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாகவே சொல்லிட்டான். இப்போ இன்றைக்கு பாருங்கள், தஜ்வீது பாடம். இஹ்ஃபாண்டா என்னது? மறைச்சி ஓதுறது தான் இஹ்ஃபா. என்ன மறைக்கணுன்றதெல்லாம் சொல்லுவாங்க. இஹ்ஃபா என்றால் என்ன? இத்காம் இல்ஹார் ஆகிய இரண்டுக்கும் இடையே உள்ள தன்மையை இஹ்ஃபா வேண்டும். இத்காம்ன்றதை பிறகு சொல்லித் தருவோம். இஹ்ஃபாண்டா என்னது? அதாவது மறைத்து மூக்கால் மொழிவதாகும். இப்போ இஹ்ஃபாவுக்கு எழுத்து எத்தனை? 15 எழுத்து இருக்குது. இதுதான் இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள். இதை மூணாக பாடமாக்கணும். எப்படின்னா தே சே ஜீம், தால் ஜால் ஜே, சீன் ஷீன் சாது, லாது தே லே, ஃபே காப் காப் இப்படி மூணாக பாடமாக்கி மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் குர்ஆன் ஓதக்கூட அவங்களுக்கு அது சரியாக இஹ்ஃபாட சட்டம் வரும். இப்போ இஹ்ஃபாட சட்டம் என்ன? நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இந்த 15 எழுத்துக்களில் ஒன்று வந்தால் அதை இஹ்ஃபா செய்து மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். உதாரணங்கள் வருமாறு. அப்போ நூன் சாக்கின் என்னது? சுக்கூன் வந்த நூன். தன்வீன் என்னது? ஃபத்தஹத்தைன் கஸ்ரத்தைன் லம்முத்தைனுக்கு தான் தஜ்வீதில் தன்வீன் என்ற. அப்போ அந்த நூன் சாக்கினுக்கு பிறகோ தன்வீனுக்கு பிறகோ இஃபாவுடைய எந்த எழுத்துக்கள் ஏதாவது வந்தால் அந்த நூன் சாக்கின் தன்வீன் என்ன செய்யணுமாம்? மூக்கில் மறைச்சி ஓதணுமாம். இப்போ அடுத்த உதாரணத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்கள், நூன் சாக்கினுக்கு பின்னால் தே. இப்போ லென் தஃபலுன்னு இருக்குது. நூன் சாக்கினிக்கே சுக்குன் வந்த நூன். இப்போ நூன் சாக்கின் சுக்குன் வந்த நூனுக்கு பின்னால் என்ன வந்துக்கு? தே வந்துக்கு. தே என்னது? இஃபாவுடைய எழுத்து. இப்போ இதை எப்படி ஓதுறது? லென்னு ஓதக்கூடாது. லா தஃபலு அந்த நூனு மூக்கால் ஓதணும். லா தஃபலு. அதே போல் தன்வீனுக்கு பின்னால் தே வந்துக்கு. இங்கே தன்வீனுக்கே மீமுக்கு தன்வீன் வச்சுக்க பாருங்கள், கௌமுன். அப்போ கௌமுன் இன்னெண்டு சத்தம் வெளியில் வரக்கூடாது, அதை மூக்கால் ஓதணும். கௌமு தஜ்ஹலூன, கௌமு தஜ்ஹலூன. நூன் சாக்கின் பின்னால் சே. மின் சமரத்தின் தன்வீனுக்கு பின்னால் சே. மா சஜ்ஜாஜா இங்கேயும் தன்வீனுக்கு. ஆனால் அங்கே இஃபா பின்னுக்கு இல்லை. இங்கே தன்வீனுக்கு பின்னால் சே. நூன் சாக்கின் பின்னால் ஜீம். மா ஜா